நம்முடைய தொழுகை எப்படிப்பட்டது என்கிறார்கள். அதற்கான நேரம், அந்த தொழுகையை பேண வேண்டிய முறைகள், அது அல்லாஹ்வின் கண்காணிப்பு எப்படி இருக்கிறது, வக்துகள் எப்படி பாதுகாக்கப்பட்டது, எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், வக்துகளை எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பாடத்துக்குள்ளாலும் ஃபஜ்ரின் பாக்கியம் என்ன, அசரின் பாக்கியம் என்ன, தொழுகையில் நமது அக்கறையை குறித்து, ஆர்வத்தை குறித்து, ஊக்கத்தை குறித்து, அதில் அசட்டை காட்டக்கூடாது என்பதை குறித்து, தொழுகை குறிப்பாக ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்பதை குறித்தும் ஒரு அழகான பாடம் வாசிக்கப்பட்டு நிறைவாகி இருக்கிறது. ராத்திரியில சில மலக்குகள், பகல்ல சில மலக்குகள் உங்களோடு இருக்கிறார்கள். உங்கள் தொழுகையிலே ஆஜராகிறார்கள். நீங்கள் தொழும் இடம் வீடாகட்டும், கடையாகட்டும், ரோடாகட்டும், மஸ்ஜிதாகட்டும், மதரசாவாகட்டும், எங்கெல்லாம் நீங்கள் தொழுகிறீர்களோ அங்கெல்லாம் மலக்குகள் வந்து நிற்கிறார்கள். ஹதீஸ் புகாரி ஷரீஃப். ஒரு சின்ன சந்தேகம் கூட நமக்கு வரக்கூடாது. என் பார்வைக்கு தெரியவில்லை என்பதால் அதிலுள்ள நிஜத்தன்மையை நான் மறுப்பது, அது மார்க்கம் சார்ந்த அறிவில் எனக்கு இருக்கிற பலவீனம். உங்களோடு மலக்குகள், இன்னைக்கு நான் சுபஹ் தொழுதேன் என்றால் இந்த மலக்கு இருக்கிறார். எங்கெல்லாம் மக்கள் வாழ்கிறார்களோ அவங்க எல்லாரும் அசரு தொழுகையிலும் சுபஹ் தொழுகையிலும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. சுபஹ் தொழுகையில ஒண்ணு சேர்ந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. நாங்க இவங்க அமலை எழுதிட்டோம், அவங்க மகரிப் இவங்க சொல்லுவாங்க, இந்நாள் இன்னைக்கு சுபுல கரெக்டா இருந்தாரு, இவர் மேல ஏறுறாரு, அவர் இறங்குவார், அவர் லொஹர்ல பாக்குறாரு, காணல, சுபுல இருந்தா சொன்னாலே லொஹர்ல காணலையே. ஒரு பெரிய உலகம் இங்கே நடக்கிறது, ஒரு கண்காணிப்பு இருக்கிறது. நான் ஏதோ சுபு தொழாம படுத்துறேன், நான் ஏதோ லொஹர் தொழாம படுத்துக்கிறேன். நம்மை குறித்து மலக்குகள் பேசுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். அவங்க பேசுறாங்க, கவலைப்படுறாங்க. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. சுபஹ் தொழுகை மலக்குமார்கள் ஆஜராகும் தொழுகை என்றான் அல்லாஹ். கான மஷ்ஹூதாவுக்கு தஃப்சீர் எழுதுவார்கள், சுபஹ் தொழுகை மலக்குமார்கள் ஆஜராகும் தொழுகை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அதை கண்காணிக்க, கவனிக்க தௌஃபீக் செய்வானாக. மலக்குகள் உங்களுக்கிடையே இரவில் வருகிறார்கள், பகலில் வருகிறார்கள். அவர்கள் சுபுகிலும் அசரிலும் ஒன்று சேருகிறார்கள். உங்களை கண்காணிப்பதற்கும், உங்கள் வணக்கங்கள் குறித்து எழுதுவதற்கும், பாதுகாப்பதற்கும், நாளை மறுமையில் சாட்சியாக ஆக்குவதற்கும். அல்லாஹ் நமது மறுமை சாட்சியை ஹைரை கொண்டே நிரம்பச் செய்வாராக.